வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு சட்னி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. 8 பூண்டு பல் தொளி உரித்து வச்சுருக்கேன். 8 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம அடுத்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வாங்க அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் சூடேறிட்டு எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடேறிட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம பூண்டு போட்டுடலாம். பூண்டு வதங்கட்டும். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். நம்ம மூணையும் நல்லா வதக்கிடலாம். வதங்கிடுச்சு, இறக்கிடலாம். இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம். புளி போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊற்றிடலாம். இனிமேல் நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுடலாம். உளுந்து கொஞ்சம் காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஊற்றிடலாம். பூண்டு சட்னி ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.